ஓகே ஹனி, இப்ப நீ அடி பார்க்கலாம். சரி சிறுசே. பப்பட்டே, என்ன இது? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏன் காலையில இருந்து நீ வீட்டை தொடக்கவே இல்ல? ஏய், இவன் என்னப்பா சொல்லிட்டு இருக்கான்? இரு, நான் புரிய வைக்கிறேன். இங்க பாரு ஹனி, உன்னை குறி பார்த்து அடிக்கதான் சொன்னோம். ஏப்பா கொஞ்சம் தெளிவா தான் பேசுங்களேன். இப்படி கூட இன்னும் நான் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன். எங்க வீட்ல ஷவர் வேற இல்லையா, நீ வந்து ஷவர் ஆயிரு. என்ன அடிச்சிட்டல? இந்த வாங்கிக்கோ. ஆமா, வெளிய என்னதான் நடக்குது? வால்நட்டை அவ்வளவு சீக்கிரத்துல கடிக்க முடியாது. சனி, நீயே உட்காந்து வேடிக்கை பாக்குற. கைதடு. இவங்க எல்லாம் யாரு? அவன் என்ன கேக்குறான்னா நீங்கள யாருன்னு கேக்குறான். இவன் எல்லா வார்த்தையும் யான்னு ஆரம்பிப்பான். இவனோட பேரு யாக்கே ஷூஷன். இவரால அந்தாக்ஷரியே விளையாட முடியாது. ஏன்னா அதுல முதல் பாட்டு மா எழுத்துல எல்லாம் ஆரம்பிக்கும். அணியோட பேரை சொல்லி ஆரம்பி. மாலை பாடு. மாலை இருந்தா மேல் மாடிக்கு தூக்கிட்டு போனது பிளேட்டு. அங்க பார்த்தா அவங்க அப்பா வச்சிருக்காரு 5000 ரூபாய் சாக்லேட்ஸ். கையத்தட்டுங்க. எடன் சாக்லேட்ஸ். எப் எப் யூரே யூரே. புரிஞ்சுதா இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? இப்பி பூரே புரிஞ்சிருச்சு. தட்டு நிறைய 5000 சாக்லேட்ஸா? அட என்னப்பா இது? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சாக்லேட்ஸ். திரும்பவும் சாக்லேட்ஸா? ஏய், திரும்பவும் வாங்க, இந்த உலகத்துக்குள்ள வாங்க. இப்படி லாய் இல்ல, இம்ப்ரெஸ் பண்ணணும் இவங்க. இந்த போட்டோவை சாக்லேட் காட்டி நம்ம இம்ப்ரெஸ் பண்ணலாம். நல்ல வேளை தப்பிச்சோம். அனி, காரோட ஸ்டீரிங் வீல உடைச்சிட்டியேமா? இனிமே எப்படி அதை கண்ட்ரோல் பண்றது சொல்லு. பனி, விட்டுறாதா. ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலே எனக்கு ரொம்ப கடுப்பாகும். நீ 5000 சாக்லேட் சாப்பிட போறேன்னு சொன்னா சும்மா விட்டுருவானா? நில நல்ல வேலை. $20,005 வேணும். 5 ரூபா தானே தரேன்னு பேசுன. வலிக்காக தான் அந்த 20,000 ரூபாய். பாறாங்கல்ல விட வெயிட்டான உங்களுக்கு கூட்டிட்டு வந்தல்ல.
நான் இல்ல நான் ஓடு இல்ல சனி ஓடு. பயமா இருக்குமா? அச்சச்சோ, இப்ப என்ன பண்றது? போட்டோ கிடைச்சிருச்சு. இவ்ளோ கிட்ட இருந்து இதோட ஃபேமிலி போட்டோகிராஃபர் கூட எடுத்துக்க மாட்டான். என்ன புரிஞ்சுதா? வாங்க இங்க இருந்து கிளம்பலாம். ஏய், எவன்டா அது? கைக்குள்ள சிக்கிட்டான். நில்லு. சரி சொல்லு, நீ ஒரே வார்த்தையில யாரையாவது கூப்பிடணும்னா எப்படிமா கூப்பிடுவ? டயர் திருடு போயிடுச்சு. ஏய், இங்க பாருங்க, டயர் எல்லாம் கொடுங்க. என் பிள்ளைங்களை திட்டாத. என் ஹஸ்பண்ட் பாக்ஸராக்கும் பாக்ஸர். பேக் 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 பேக். எங்க ஸ்கூட்டருக்கு டயர் வேணுமா? புரிஞ்சுதா? பேக் விளையாடி முடிச்சத குடுக்கறோம். ஆனா எனக்கு ஏர்போர்ட் போகணுமே. பசங்களா அந்த டயரை கொடுத்துருங்க. பேக் 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 பேக். பேக் 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 பேக். டயர் ட்ரக்ல போகுது. சாரி, நான் புதுசா வாங்கி கொடுத்துறேன். என் ஹஸ்பண்ட் பாக்ஸராக்கும் பாக்ஸர். பேக் பேக். வாங்க பசங்களா. ஓகே, சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. மேடம் சீக்கிரமா ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஏ டாங்கி, டயர் போய் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ள மேடம் ஃளைட்ட மிஸ் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? டயர் இல்லாம எப்படிப்பா போறது? மேடம் சைக்கிள்ல கூட்டிட்டு போய் விடலாமா? வாவ் ஹனி, சூப்பர் ஐடியா கொடுத்திருக்க. நான் ஐடியா கொடுக்கும் போதெல்லாம் அது ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்குது? அவங்கள நான் எப்படியாவது புடிச்சு காட்டுவேன். ஓ பனி, நீ எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட். தேங்க்யூ மேடம். அந்த பக்கம் போவாதீங்க. ஓய், நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. போடுறா பிரேக்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. ஃபாஸ்டா ஓடுங்கப்பா, ட்ரக் ரொம்ப ஸ்பீடா போகுது. காப்பாத்துங்க.
நில்லு நில்லு நில்லு. அடேங்கப்பா, என்னப்பா இந்த பகல்லே பேய் தெரியுது. என்ன ஏதோ பண்ணிடக்கூடாது. கடவுளே, என்ன காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. கடவுளே, அந்த பேய் என்ன எதுவும் பண்ணிடக்கூடாது. அப்பா, அந்த பேய் போயிடுச்சு. ஏன்பா பிளைட்ல எல்லாம் ஃபுட்போர்டு அடிக்க முடியாது, அது தெரியாதா? பிளைட் பிடிக்கணும்னா ஏர்போர்ட்ல போய் தான்ப்பா ஏறணும். இது பஸ் இல்லப்பா. அட நீ வேற, அவங்களால ஜெட் பேக்க கண்ட்ரோல் பண்ண முடியல. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஜோர்தார், ஒன்னால வாங்க போய் மேடம் காப்பாத்துவோம் சீக்கிரம். காப்பாத்துங்க. இதை எப்படி நிறுத்துறது? ரெட் பட்டனை அழுத்துங்க மேடம். இன்னும் 20 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டு. கவலைப்படாதீங்க மேடம், நம்ம வந்துட்டோம். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அட மேடத்தை கூப்பிடுங்கப்பா. மேடம் என் ஜெட் பேக்கையும் சேர்த்து எடுத்துட்டு போறாங்க. நல்ல வேலை. பிளேன்ல ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க பறந்துகிட்டே பெங்களூருக்கு போயிடுவாங்க. ஒண்ணு மஞ்சள் இல்லன்னா சிகப்பு. என் தோட்டத்துல இருக்க சாமந்தி ரோஜா. கைத்தட்டு. சார், இங்க சாமந்தி எல்லாம் வளராது சார். அது ஏன் வளராது? அவங்க கிட்ட சொல்லிடு, அவங்க இருக்கிறது கண்ணா சாரோட வீட்ல. சார், அப்படின்னா உங்க தலையில வச்சுக்கோங்க. உங்க தலை பூரா களிமண் தானே இருக்கு. செடி நிறைய பூ பூக்கும். யாரு காலங்கத்தால கலாய்க்கிற? நில்றா, நில்லு நில்லுன்னு சொல்லல. எங்கடா ஓடுற? உன்னை என்ன பண்ண பாரு. டேய் நில்றா, இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ற பாரு. டேய், உன்னை நான் இன்னைக்கு விட மாட்டேன். டேய், ஓடி ஓடி உன்னால எங்க போக முடியும்? நில்லுங்க. கண்ணா சார் மண்ணை பூசிருக்காரு. இது ஒண்ணும் மண்ணெல்லாம் இல்ல, மருந்து தேய்ச்சிருக்கேன். ULS. உங்களுக்கு இது எங்க புரியும்? கண்ணா சார், இங்க வாங்க. டிக்கெட் கிடைக்கலனா வீட்டுக்கு போங்க. ஏதாவது சொல்லணும்னா என் பக்கத்துல வாங்க. முகம்ன்ற இந்த கேன்வாஸ்ல மண்ணால எதுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க? நான் ரொம்ப பெரிய ஆளு. சின்னவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நல்லா பதில் சொல்ல முடியாது. நான் சொல்றது புரியுதா? சின்ன ஆளா? சின்னது பெருசுன்னு பேசி என்ன சின்ன ஆளா ஆக்கி கடைசியில நீங்களே சின்னவனா மாறிட்டீங்க. அதனால உங்க சின்ன இதயம், சின்ன மனசு, சின்ன அறிவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒழுங்கா என் முன்னாடி நிக்காம அந்த பக்கம் போயிடுங்க. அட என்ன கண்ணா சார் இது? இது உங்களுக்கே ஓவரா தெரியலையா? ரோட்ல போறவங்க கிட்ட நான் என்னைக்கு பேசவும் மாட்டேன். பச்சை கிளிய நான் என்னைக்கு மதிக்கவும் மாட்டேன். ஆமா, இன்னைக்கு ஏன் சார் கையை தட்ட சொல்லவே இல்ல? என்னோட கவிதையை கேட்டு பெரியவங்க எல்லாம் கை தட்டினா போதும். உங்களை மாதிரி சின்னவங்க கை தட்ட தேவையில்லை. சொன்னது புரிஞ்சுதா? இங்க வா, எனக்கு டபுள் ஸ்கோப் ஐஸ்கிரீம் கொடு.
சூடான நேரத்துல இந்த குளு குளு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது மனசுக்குள்ள சில்லுன்னு இருக்கு. அதுவே டபுள் டக்கர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷம். வெரி குட். ஆமா, என்ன இது? லெஃப்ட்ல போறதுக்காக நான் வண்டிய ரைட்ல திருப்புவேன். 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் வாங்கி நான் சாப்பிடாமலேயே தூக்கி போட்டுருவேன். சார் இது வெறும் 200 ரூபாய் தான் சார். விலை கம்மியா இருக்கிற ஐஸ்கிரீம் நான் சாப்பிடுறதா இல்ல. அதனாலதான் உனக்கு கொடுத்த 500 மீதி பணம் உனக்கு டிப்ஸ். இத புடிச்சுக்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூடு கம்மியாகும். ஆனா இவனுக்கு சூடு அதிகமாயிட்டே இருக்கு. கண்டிப்பா இவன் காட்டுற திமிரு இவனை எங்க கொண்டு போய் விடோனே தெரியல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, என்னால முடியாது ஒண்ணும் இல்ல. அப்ப ஊருக்காரங்களும் சொன்னாங்க உனக்கு சொட்ட முடியெல்லாம் வளராதுன்னு. ஆனா நான் விக்க வாங்கி வச்சு அந்த பிரச்சனையே முடிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு, கண்ணா சார் கவிதை சொல்ற மாதிரி என்னால என்னைக்கும் கவிதை சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த அவார்டை நாங்க கண்ணா சாருக்கு கொடுக்க முடிவு பண்ணோம். வெல்கம் வெல்கம் மை ஃப்ரெண்ட், வெல்கம். வாங்க நண்பரே, வாங்க வாங்க. மல்லிப்பூ வாங்கி தலையில வச்சா நல்லா மணக்கும். உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். கையை தட்டுங்க. ஆமா, இது என்ன கவிதை? சூப்பர் ஹிட் சினிமா எடுக்கணும்னா அதுக்கு தேவை நல்ல கதை. உங்களுக்கு தெரியாது, இதுக்கு பேரு தான் கவிதை. கை தட்டுங்க. ஓஹோ, என்ன நடக்குதுங்க? ஊருக்கு போகணும்னா ஏறணும் பஸ். நீங்க தூக்கி அடிச்ச டார்கெட் மிஸ். கை தட்டு. தூக்கி அடிங்க, இவனை இங்க இருந்து விரட்டுங்க. ஏய், என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? சின்ன பொண்ணத்தனமா இருக்கு. வேண்டாம், விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. ஏய். சொல்றத கேளுங்க. அடடா. போது, நிறுத்துங்க. இவ்வளவு பெரிய கவிஞனை கண்டிப்பா கேவலப்படுத்த கூடாது. என்னது இவனா கவிங்க? ஆமா, நீங்க அதை கேட்கலையா என்ன? காய போட்ட துணி எல்லாமே காஞ்சு போச்சு. காஞ்சு போன துணியை போட்டவங்க காய மாட்டாங்க. என்ன அழகான ஒரு கவிதை இது. உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன புரிஞ்சுதா? ஆமா, கண்ணா சாரோட இந்த கவிதைக்கு அவார்டு கொடுக்கறதுல எந்த தப்புமே இல்ல. கண்ணா சார், சீக்கிரமா ஒரு சூப்பர் கவிதை சொல்லுங்க பாப்போம். கவிதைகள் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வானத்துல பறக்கிற புறா மாதிரி. கை தட்டுங்க. இங்க வா, எவ்வளவு அருமையான கவிதை எல்லாம் சொல்லியிருக்காரு. மனசு சொல்லுது உனக்கு 1000 முத்தங்கள் தந்து சந்தோஷப்பட. கைய தட்டுங்க. நல்ல வேலை, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். என் முகம் மொத்தமா அழுக்காயிருச்சு. மழை பெய்யும் போது கீழே விழும் அழகான மலை துளி. எங்க வீட்டு பின்னாடி இருக்கு பெரிய பெரிய பெருச்சாளி. கை தட்டுங்க. வீட்டுல இருக்கிற நாயை நோட்னா அது உங்களை கடிக்கும். நான் சொல்ற எல்லா கவிதையும் உங்களுக்கு பிடிக்கும். கை தட்டுங்க.